ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் திங்ஸ் அண்ட் தாட்ஸ் எபிசோட்ஸ்லாம் கேட்டதில்லைன்னா டூ செக் அவுட். ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். குட் ரிவ்யூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் யூ ஷுட் மேக் ஷுர் நம்ம வந்துட்டு அந்த ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ போட்டு பெல் அடிச்சு விட்டு அற்புதமாக ஒரு ரேட்டிங்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். வி ஆர் டூயிங் குட். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு மேட்ரு. பலூன்னு ஒரு மேட்ரு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் நினைக்கிற பலூன் இல்லை, நான் பேசுகிறது ஹாட் ஏர் பலூன். அந்த ஹாட் ஏர் பலூன் வந்துட்டு நடத்துனாங்க பாருங்க ஒரு இடத்துல, கோவளத்தில். இங்கே ஒருத்தி பேசக்கூட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம பேச வைப்போம் முதல்ல. ஏ பச்சைக்கிளி, கூடா, ஏன் அமைதியா இருக்க? கூவு. சரி, ரொம்ப பேசாதீங்க. என்னன்னா சீரியஸ்லி நான் ஒரு ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்துட்டு ஹாட் ஏர் பலூன் ஷோ அதுவும் ஜனவரி 10th 11th and 12th அது அப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது லைக் இது வந்துட்டு நான் எப்பயோ பார்த்த ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு ரீல், ஓகேவா? ஸோ அதை ஆமாம். ஸோ அதை உனக்கு இன்னைக்கு பார்த்தோன்னே கேப்பே கிடையாது. உன்னை இன்னைக்கு செய்யறது தான் என் வேலையே. ரைட்டு அதை பார்த்தோன்னே நான் அப்பயே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனேன். சரி, ஓகே, ஹாட் ஏர் பலூன் சூப்பராக ஜனவரியில். சரி, அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிரும். சரி, அப்போ நம்ம அவர் கூட போய் அந்த ஷோ பார்க்கலாம், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும்லாம் நான் அப்போ யோசித்தேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே மறந்து அப்புறம் மறுபடியும் இப்போ ரீசெண்டாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆனேன். அப்போ இவரில் வீக்கெண்ட் அப்படியே போயிடும், சீரியஸாக அதெல்லாம் போகணுமான்ற மாதிரி சொன்னார். அது சொன்னதுக்கு 2 நாள் சண்டை. அந்த சண்டையில் இந்த பச்சைக்கிளி இருக்குல்ல, இந்த பச்சைக்கிளி மூஞ்ச பார்க்க, ஏன் பச்சைக்கிளினா இன்னைக்கு மேடம் பச்சையாக உட்காந்துருக்காங்க. ஓகேவா? இந்த பச்சைக்கிளி மூஞ்ச பார்க்கவே முடியல. ஐயோ, வண்டியில் போகும்போது மூஞ்சி தூக்கி வச்சிருக்கா, ரிட்டர்ன் கூப்பிட்டு வரும்போது மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறா. என்னம்மா பிரச்சனை அப்படின்னா, இல்லை நீ வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டேவே அப்படியே போய்டும்னு சொல்லிட்டேன். சாட்டர்டே சண்டே அப்படியே போய்ட்டோன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேடம் ஒரு டைலாக் வேறு. என்னது, இல்லைனா மட்டும் சாட்டர்டே சண்டே அப்படி போகாதா? எப்பயுமே அப்படி தானே போகும். இல்லை, இதெல்லாம் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு, எனக்கு தெரியல. இருக்கிறத தானே சொல்கிறாங்க, நீ சொல்லு. சரி, கூவு பச்சைக்கிளி. சரியா, அப்படிலாம் சொல்லி வச்சுட்டு ஏதோ இவரை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி இவரை ஃபோர்ஸ் பண்ணி சரி இல்லை வா அப்படின்னு சொல்லி இவர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்லி பிளான் போட்டு டிக்கெட்லாம் பயங்கரமாக வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்க போர்ட்டலுக்குள்ளே போகும்போது 400 650 1000 சொல்லிட்டு ரேட்லாம் இருந்தது. சரி சொல்லிட்டு நமக்கு எதுக்கு அவ்வளோ பெருசு சொல்லிட்டு 200 ருபீஸ்க்கு அழகாக 2 பேருக்கு சமத்தா 400 ருபீஸ் ஆச்சு டிக்கெட்டுக்கு. அது வாங்கிட்டு அழகாக எக்ஸைட்டாக இருந்தேன். சரி, சாட்டர்டே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக இருந்தோம். அதுக்கேற்ற பிளான்லாம் போட்டோம். கிளம்பி லொக்கேஷன்லாம் போய் லைக் அது வந்து ட்ராவல்லாம் பண்ணி போனோம். லைக் இங்கேருந்து கோவலம்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி எந்த இதில் பார்த்தாலும் எக்ஸாக்டான லொக்கேஷன் அங்கே போடவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முட்டி மோதி அந்த இடத்துக்கு போனால் பார்க்கிங், அது ஒரு சமக்கதை. இடத்துக்கு போகல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு டிராஃபிக்கு. அந்த சிக்னல் அந்த கோவலம் முட்டுக்காடு பிரிட்ஜு தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குது. அந்த என்ன லொக்கேஷன், திருவிடந்தா ஈசிஆர் பீச்சுன்னு ஒன்று இருந்தது. அந்த லொக்கேஷனே முடிஞ்சிச்சு. மேப்பில் போட்டால் முடிஞ்சிச்சு, லொக்கேஷன் முடிஞ்சிச்சு. ஆன் தி லெஃப்ட்டுன்னு காட்டுது. லெஃப்டில் பார்த்தா ஃபுல்லாக பொட்டல் காடு, ஒன்றுமே இல்லை. எல்லா வண்டியும் போய்கிட்டே இருக்குது. நான் சொன்னேன், இந்த வண்டிங்க எல்லாமே அந்த இடத்துக்கு தான் போகுது. அதில் வேற அல்டிமேட்டா ஒரு வண்டியில் நாங்கள் பார்த்தோம், ஒரு குட்டி வண்டியில் தான். அந்த கார்ல இருந்து லிட்டரலி 12 பேர் இறங்குறாங்க. என்னடா இது, எல்லாருமே எந்த காரு அது? ஒரு 800 மாருதி 800. அந்த காலத்து 800க்குள்ள 12 பேர் சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ரொம்ப ஆவலாக இறங்குறாங்க. பலூன் பார்க்க போகிறோம், பறக்க போகுது அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலி அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நாங்களும் போனோம். உள்ளே போனோடனே அங்கே செம கூட்டம். சரி, ஓகே சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போயிட்டோம். நாங்கள் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு பார்த்தா நிறைய திங்ஸ் இருந்தது, லைக் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு மேஜரான என்ன ஏரியா நம்ம போன நம்மளோட பாயிண்ட்டே என்ன, ஹாட் ஏர் பலூன் பார்க்கணும், அதுதான் நம்மளோட கண்டென்ட்டே. சரி சொல்லிட்டு அப்படியே அந்த கூட்டத்தில் நீந்தி உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தோன்னே அந்த பெலூன் தவிர அங்கே நிறைய எடுத்து பார்க்குறேன். லைக் அதாவது கிட்ஸோட ப்ளே ஏரியா சொல்லி கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு இருக்குது. வயசானவங்க வந்தால் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அதெல்லாம் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதாவது வயசானவங்களுக்கு கொடுக்கணும். வயசானவங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி, லைஃப்லேயே தடவை ஒன்றுக்கு போகிறதுக்காக லைனில் நின்னேன் நான். ஓகேவா? கிட்டத்தட்ட 10 மெம்பர்ஸ் லைக் வி வேர் வெயிட்டிங். அங்கே ரெஸ்ட் ரூம் எங்கன்னு தெரியல. ஓகேவா?
ஒரு ஒரு இடத்துல கும்பலா என்னடா ஒரு இடத்துல கூட்டமே இல்லாத ஒரு ஓரமா ஒரு 4 பொட்டி இருக்குது. 4 பொட்டியில அவ்ளோ பேர் லைன்ல நின்னுகிட்டு இருக்காங்க. "எதுக்கு சார் நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "ரெஸ்ட் ரூம் சார். ரெஸ்ட் ரூம்க்கு இதான் சார் லைன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லைன்ல நின்னுகிட்டு இருக்காங்க. சரி பார்த்தா லைக் செட்டப்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதாவது குழந்தைங்க கியூட்டா விளையாடுறதுக்கு, கான்சர்ட் நடத்துறதுக்கு, அதுக்கப்புறம் யாரோ லைக் அவங்க டெஸ்ட் பண்றாங்க போல. அவங்க பாட்டு மைக்ல பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டால்ஸ் நெறைய இருந்தது. லைக் நம்ம போன ஹாட் ஹேர் பலூன் ஷோ தவிர, அங்க எல்லாமே இருந்தது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் அவனுங்க பண்ணானுங்க. அதாவது கிட்டத்தட்ட 5:00 வி ரீச்ட் தேர் ரைட். ஆமா. 5 மணிக்கு ரீச் ஆன பிறகு நாங்க சரி அப்படியே அந்த கூட்டம்லாம் தாண்டி உள்ள போயிட்டோம். பலூன் வந்துட்டு தே வர் ட்ரையிங் டூ எரெக்ட் இட். அது வந்து வொர்க் அவுட் ஆகல. விண்ட் அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணவே இல்ல. சரி என்னடா இது? நான் அப்பவே சொன்னேன். செம்ம கூட்டமா இருக்கும். வேஸ்ட் அவ்வளோ தூரம் போனாலும் பிரச்சனை தேவையில்ல. நம்மளுக்கு சாட்டர்டே, சண்டே வேற ஏதோ ப்ரொடக்டிவா பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னேன். எதுவுமே கேட்கவே இல்ல. அங்க போயாச்சு. போன பிறகு அங்க பார்த்தா 5லேருந்து 5:30 வரைக்கும் தே ட்ரைட். இட் வாஸ் நாட் ஹேப்பனிங். அப்புறம் 6ன்னு சொல்லிட்டு Instagramல போட்டு வந்தாங்க. அப்பவும் நடக்கல. நானும் சரி ஓகே என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, திடீர்னு ஒரு 4 வண்டி வருது. இல்ல, 4 இல்ல, சின்ன இல்ல, இல்ல. யானை. இரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது எல்லாருமே நிந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நெறைய பேர் பாயெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்க பாட்டுன்னு விரிச்சு, பாய வச்சு படுத்துன்னு இருக்காங்க. இந்த பலூன் வருமா? வராதா? அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமா பார்க்கறதுக்கு பாய விரிச்சு படுத்துன்னு இருக்காங்க எல்லாரும். சரி அதனால நாங்க மட்டும் இல்ல. எங்க கூட ஒரு 3 பேரும் எக்ஸ்ட்ராவா இருந்தாங்க. நாங்க 5 பேரும் லிட்ரலி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த பலூன ட்ரை பண்ணி அது அந்த பலூன் வேற எந்திரன் நம்ம தலைவரோட ஃபோட்டோலாம் போட்டு அந்த பலூன தான் சரி அந்த பலூன் வரும் வரும்னு சொல்லிட்டு நாங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் 5 பேர் லைனா. பார்த்தா அப்படியே பத்தலைக்கு ஒரு 6:00 அந்த டைம் ஆச்சு. அப்படியே வானத்த பார்த்தா வானத்துல நாமம் போடுற மாரியே ஒரு டிசைனு. இவ இது ஃப்ரெண்ட் என்னடா இது? ஒருத்தி அவ சொல்றா, "மச்சான் நம்மளுக்கு நாமம் கீழ போடல மச்சான். வானத்திலே போட்டாங்க. ஹாட் ஏர் பலூன் போடல. நாமம் வானத்துல இருக்கு" அப்படின்னு அதனால சொல்லிட்டு அவ நம்ம என்ன கமெண்ட். பண்றோம், சாத்திக்கிட்டு போனா நேரத்தோட நேரத்தா வீட்டுக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மனசு கஷ்டத்தோட ஒரு 6:30 மணிக்கு அங்கேருந்து பொட்டிய தூக்கணும். ஆக்சுவலி இதில ஃபன் என்னன்னா, சரி ஓகே சொல்லிட்டு நம்மளே ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டோம். அதாவது என்னன்னா, ஹாட் ஏர் பலூன் ஷோ இல்ல, எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு ஏந்திச்சிக்கும்போது தான், ஒரு 4 லாரி மினியா சின்ன ஒரு யானை மாரி. ஆ. ஆ அந்த மாரி ஒரு வண்டியில 4 பேர் வந்துட்டு, அந்த பலூன் பத்த வைக்கிறதுக்கு தேவையான அந்த சிலிண்டர தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல. வாங்கிட்டாங்க. எப்படி செலவு பண்றது தெரியல. சும்மா புஸ்ஸு புஸ்ஸுன்னு அதுலேருந்து புக்கு ஃபயர புக்கு புக்கு ஷூட்டு. புக்கு 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 கேட்டா அது புக்கு. ஃபயர் ஷோவாம். டேய் ஆக்சுவலா வெறுப்பேத்தாதீங்கடா. ஃபயர் ஷோ கூட இல்ல. அது அது பேர் வந்து லைட்னிங் ஷோ. அங்க இருக்கிற கமெண்ட்ரில சொல்றாங்க, "See, due to some extreme weather condition, we were trying to, you know, try the balloon up over the sky. It was not happening. By 6:00 we'll start our என்னது அந்த என்ன மேட்ரு? we'll start our light show. You can enjoy till 6:30. Then we'll till turn on. Then we can have the concert." அப்படி இப்படின்னு ஒரு கமெண்ட்ல அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. என்னதான் ஃபயர் ஷோ, லைட் ஷோ அப்படின்றாங்கன்னு பார்த்தா 4 வண்டி வந்துட்டு நல்லா அந்த என்ன சொல்றது, பழைய ஈவில் டெட் படத்துல அப்புறம் இந்த என்ன சொல்றது, இந்த அர்னால்ட்லாம் வச்சிருப்பாரு. 2 கையில வந்துட்டு அந்த கன் பெரிய கன்ல தீலாம் அப்படியே தொப்பினே இருக்குமே. அத வானத்துல பார்த்து டு 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 டு. இதுல கூட்டம் ஒரு சில கிறுக்குங்க என்ன பண்றதுன்னே தெரியாது. 3, 2, 1 கு 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 கு. 3, அதாவது 2, என்னன்னா, 1. எதுக்கு வந்தோன்னு மறந்து நிஜ சமையல்காரனா மாறணுன்ற சொல்ற லிட்டரலா மாரி, அதேதான் எதுக்கு நடந்தது. என்ன ஷோ பார்க்க வந்தோன்றத மறந்து, அத பார்த்து எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த அளவுனா, சரிடா வந்தது வந்துட்டோம் வா அந்த நெருப்பு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு கேஷுவலா கூலா அது முன்னாடி நின்னுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அதுதான் எனக்கு செம சிரிப்பா இருந்தது. டேய் எதுக்குடா நம்ம வந்தோம்? நீ ஏன்டா சம்மந்தமே இல்லாம ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க? தான் எனக்கு இருந்துச்சு எங்களுக்கு. வொர்ஸ்ட்டான விஷயம் என்னன்னா, அவ்ளோ சண்டை போட்டு, சரி ஓகே ஒரு டிசிஷனுக்கு வந்தாச்சு, போயாச்சு. ஓகேவா? இங்கேருந்து கிளம்பும்போதே லைட்டா ஒரு தலைவலி. அங்க போயிட்டு டிசப்பாயின்ட்மெண்ட் வேற ஆயிட்டோமா, செம்ம தலைவலி. ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு, அப்படியே ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வி வர் பிளானிங் தட் ரெஸ்டாரண்ட் ஃபார் வெரி லாங்கர் பீரியட். அது ஒரு பக்கெட் லிஸ்ட். அங்க போணும், ஒரு இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூட்ல தான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வருவோம். அந்த ரெஸ்டாரண்ட்ல லிட்டரலா செத்த கோழிங்க மாரி உட்காந்துட்டு, புடிச்ச விஷயத்த ஐயோ! முடிக்கவே முடியல. நான் 2 மொஜிட்டோ, அவங்க ஒரு பீஸா ஆர்டர் பண்ணாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிடுறோம். கர்மம் முடியவும் முடியாது. அது பாட்டுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல பிரைஸ். எங்களுக்கு அந்த இடத்துல அந்த அந்த மாரி ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இல்ல. அதாவது நல்ல ஃபுட் அந்த இடத்துக்கு போணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நாங்க பேசிட்டு இருந்த விஷயம். அதாவது என்னன்னா, தெம்பா இருக்கும்போது போகாம, டயர்டா இவருக்கு செம தலைவலி. அந்த மாரி எனக்கா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டேன்டா, இது ஒண்ணுமே பார்க்க முடியல. எனக்கும் செம டயர்டா இருந்தது. இந்த மாரி ஒரு நிலைமையில அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிடுவோம்னு கூட எதிர்பார்க்கல.
இதில் என்னென்னா ஆக்சுவலாக எப்படி போச்சுன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. கடைசியில் நாங்கள் வெளில வரும்போது எங்கள் கையில் பிங்க் கலர் டேகு, மீதி எல்லாரும் பச்சை கலர் டேகு. என்னடா அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தா அது வந்துட்டு ப்ரையாரிட்டி பர்சன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் யோசித்தேன், 200 கொடுத்து பல்பு வாங்கினேன் எனக்கே இவ்வளோ இருக்குன்னா 650 1000 கொடுத்து பல்பு வாங்கினவங்களுக்குலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னமோ அவங்க பண்ணாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் இது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தே ஹேவ் டன் சம் மார்னிங் 6 மணி டு 8 o'clock ஃபைனலி எல்லா பலூனும் பறந்துருக்கு போல் இருக்கு. 200 கொடுத்து பல்பு வாங்கின எனக்கே இவ்வளோன்னா 650 1000 கொடுத்து பல்பு வாங்கினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்?